அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் கூவத்தூரில் தங்கியிருக்கும் எம்எல்ஏக்களை சந்திப்பதற்காக தற்போது போயஸ் இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இதே மாதிரி பிரச்சனை அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இந்த கட்சியையும் இந்த ஆட்சியையும் பெரிய அளவில் கொண்டு வந்தார். அன்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருந்த போது ஏற்பட்ட நிகழ்வுகள் அத்தனையும் கூட இருந்து பார்த்திருக்கிறேன். அதனால் எங்களுக்கு இந்த சலசலப்பு புதிதல்ல. ஆரம்ப காலத்திலிருந்தே தலைவருக்கு பின்னால் இந்த கட்சியை உடைக்க வேண்டும், இது பெரிய கட்சி, பெரிய இயக்கமாக இருக்கிறது, இதை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று அன்று நினைத்து இப்பொழுது வெளியே சென்றிருக்கும் புல்லுருவிகள் இதே போல அன்றும் செய்தார்கள். அதிலிருந்து மீட்டு புரட்சி தலைவி அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக கொண்டு வந்து ஆட்சியையும் அமைத்தார். தொடர்ந்து தமிழ்நாட்டில் 2 முறை ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு நிலையை எங்களது புரட்சி தலைவி செய்தார்கள். இன்று நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கும்போது நீங்கள்லாம் பத்திரிகையை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு நான் சொல்லி செய்ய வேண்டும் என்பதில்லை, எல்லாமே உங்களுக்கும் புரியும். இந்த சூழ்ச்சியில் யார் யார் இருக்கிறார்கள் பின்னணியில் என்று இன்று நடக்கும் நிகழ்ச்சியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் கடிதம் எழுதியதாகவே சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறது. நான் ஏதோ உயிரை விட்டு விடுவேன் என்று நான் கவர்னருக்கு எழுதியதாக ஒரு கடிதம். இதை எனக்கு என் நண்பர் அனுப்பி சமூக வலைதளங்களில் வந்திருக்கு, இதை பாருங்க என்று கேட்டார். நான் அதை கையில் எடுத்து வந்தேன். நீங்கள் எல்லோரும் இதை பார்க்க வேண்டும் அவசியம். இது மாதிரி ஒரு பெண் அரசியலில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை புரட்சி தலைவி காலத்திலேயே நான் அதை பார்த்துருக்கேன். அதில் அவங்க மீண்டு வந்தாங்க. இப்போ என்னை பொறுத்தவரை நான் பொதுச் செயலாளராக இந்த கட்சிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த சோதனைகள் எங்களுக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இதிலிருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை அன்போடு தெரிவித்து வேறு வழியில் போராட போகிறோம் நேற்று சொல்லியிருந்தீங்க. நிச்சயமாக ஓரளவு பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனநாயகத்தை நம்புகிறோம். எங்களிடம் உள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னோடு அன்போடு பழகுகிறார்கள். இன்றும் நான் அங்குதான் செல்கிறேன். அவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கத்தான் போகிறேன். ஆளுநர் இது மாதிரி காலதாமதம் செய்வதற்கு காரணம் என்ன மேடம்? அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இன்னைக்கு எம்பிக்கள் போறாங்கன்னா அதுக்கு என்ன காரணங்கிறதும் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
இதுல யார் யார் பின்னணியில இருக்காங்க என்பது போக போக நீங்களே தெரிந்து கொள்வீங்க. சுப்பிரமணிய சாமி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காருங்க. அதை பத்தி இல்ல, நாங்க அதை பத்தி கலந்து ஆலோசிக்கிறோம். மேடம் ஆட்சி அப்போ அமைப்பு நம்பிக்கிறீங்க மேடம்? எப்போ என்னைக்குள்ள ஆட்சி? நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இருக்கும் மற்றும் 4.5 ஆண்டு காலத்தையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக தான் மக்களுக்காக செயல்படும் என்பதையும் நான் ஒரு பொதுச் செயலாளர் என்ற முறையில் சொல்லிக் கொள்கிறேன். அங்க அதாவது ஓபிஎஸ் வந்து தொடர்ந்து உங்கள் மேல் குற்றச்சாட்டுகள் பல்வேறு புகார்கள் தெரிவிச்சுட்டே இருக்காங்களா மேடம்? இதுக்கெல்லாம் நாங்க தக்க நேரத்தில் நாங்க பதில் சொல்லுவோம். ஓகே மேடம், நன்றி மேடம், நன்றி.